வாருங்கள் படைப்போம் குழுவின் 186வது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய படைப்பாளர் சோ பாரதன் அவர்கள். நெறியாளுநர் சோ நே அன்புமணி. நெறியாளுநரை பற்றிய சில குறிப்புகள். இவர் அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை கணிதமும், சிஎஸ்ஐ கல்லூரியில் இளங்கலை சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வியியல் பட்டமும் பெற்றிருக்கிறார். தமிழில் அமேசான் தளத்தில் இவர் படைப்புகளான ஒற்றை கையில் என் மூக்கு கண்ணாடி ஏந்தி என்ற கவிதை தொகுப்பும், ஆங்கிலத்தில் லைவ்லி நேச்சர் என்ற புகைப்பட தொகுப்பும், இமோஷனல் நீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் a discussion, ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஆன்லைன் டீச்சிங், முடிவுறா பயணங்கள், எபிலெப்சி அவேர்னஸ், பேசும் கடலும் பெயர் தெரியாத மனிதர்களும், வாழ்வை செதுக்கும் சினிமாக்கள், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், ஒன்றுமில்லை, பட்டாம்பூச்சியின் தனிமை கவிதை தொகுப்பு என்ற 11 மின் புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. கரைந்து போ மனமே என்ற இவருடைய கவிதை தொகுப்பு நூல் வெளிவந்துள்ளது. அமெரிக்காவின் லூலு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட குவாலிட்டி இன் எஜுகேஷன் என்ற ஆய்விதழில் ரோல் ஆஃப் தி மதர் டங் இன் டிசைடிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ற இவரது ஆங்கில கட்டுரை வெளிவந்துள்ளது. திராவிட பொழில் ஆய்விதழில் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தி டிராவிடியன் மாடல் அண்ட் கரண்ட் இஷ்யூஸ் இன் எஜுகேஷன் என்ற இவரது ஆங்கில கட்டுரை வெளிவந்துள்ளது. மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இதழில் ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் டெவலப்பிங் த சயின்டிபிக் டெம்பர் என்ற கட்டுரை வெளிவந்துள்ளது. பஞ்சாபில் நடைபெற்ற FIRA நாத்திக மாநாட்டில் கலந்து கொண்டு ஆங்கிலத்தில் கட்டுரை படைத்துள்ளார். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி மின்னிதழில் செஸ் அண்ட் லைஃப் என்ற தமிழ் தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை படைத்துள்ளார். ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனில் மாநில அளவிலான சதுரங்க விளையாட்டாளராகவும் உள்ளார். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் இன் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி மின்னிதழில் லைஃப் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் என்ற தலைப்பிலும், கோடிங் அண்ட் லைஃப் என்ற தலைப்பிலும் ஆராய்ச்சி கட்டுரைகள் படைத்துள்ளார். 400 கவிஞர்கள் சேர்ந்து இயற்றிய கவிநானூறு நூலில் இயற்கை பற்றிய இவரது கவிதை இடம்பெற்றுள்ளது. 250 பாவலர்கள் சேர்ந்து இயற்றிய ஐந்திணை 250 நூலில் முத்தின் நினைவாக தலைப்பில் குறிஞ்சி திணையில் நிலை மண்டில ஆராய்ச்சி பாவில் மரபு கவிதை இயற்றி ஐந்திணை பாவலர் விருது பெற்றுள்ளார். தமிழ் திரைப்பாக்கூடத்தில் திரைப்பாடல் இயற்றும் பாடலாசிரியர் பயிற்சி பெற்றுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் ஒப்பந்த அடிப்படையில் ஸ்பெஷல் எஜுகேட்டராக பணியாற்றியுள்ளார். இனி படைப்பாளர் பற்றிய அறிமுகத்தை காண்போம். அதற்கு மீனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். நன்றி ரஜினா மேடம். அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் சோ பாரதன் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. படைப்பாளர் சோ பாரதன் அவர்கள் பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். நடுவராக இருந்த 1000க்கும் மேலான பட்டி மண்டபங்களில் சிறப்பாக நடத்தியுள்ளார். 250க்கும் மேற்பட்ட இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். 50க்கும் மேலான கவியரங்கங்களையும் செய்துள்ளார். நெல்லை, மதுரை, தூத்துக்குடி, கோடை பண்பலை என பல வானொலி நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார். மேலும் ஸ்டார் விஜய், ராஜ், ஜெயா, பொதிகை, வின், வசந்த் என பல தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். இவர்களின் படைப்பு: மகாகவி பாரதி, மர்மங்கள், சில ஆய்வுகள், மணிமேகலை பிரசுரம், சிவாஜி என்றொரு மானுடன், நேதாஜி பதிப்பகம், நேதாஜி ஒரு பார்வை, விடுதலை போரில் வீர நிகழ்ச்சிகள், மணிமேகலை பிரசுரம், விடுதலை போரில் வீராங்கனை செவி பதிப்பகம், விடுதலை போரில் வீராங்கனைகள் பாகம், விஜய பதிப்பகம், விடுதலை களத்தில் முஸ்லிம்கள், நேஷனல் பப்ளிஷர்ஸ், மகத்தான மனிதர்கள், அகரம் பதிப்பகம், நம்புங்கள் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், அகரம் பதிப்பகம், அருட்செல்வரின் வாழ்வில் அதிசய நிகழ்ச்சிகள், விஜயா பதிப்பகம், வாழ்வில் வெற்றி பெற ரகசியங்கள், மணிமேகலை பிரசுரம், வழிகாட்டும் வரலாறு நாயகர், விஜயா பதிப்பகம். வெளிவந்துள்ள நூல்கள்:
வரலாறு பொய்களும் உண்மைகளும், வரலாற்று விசித்திரங்கள். இவர் பெற்றுள்ள விருதுகள்: தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 2005 முதல் பரிசு, அருப்புக்கோட்டை இலக்கிய பாலம் 2007 முதல் பரிசு, உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா அறிவொளி விருது, ஏர்வாடியாரின் கவிதை உறவு சென்னை முதல் பரிசு, புரட்சி தமிழ் இலக்கிய பேரவை முதல் பரிசு பெற்றுள்ளார். பாராட்டிய இலக்கிய அமைப்புகள்: புதுச்சேரி பாரதி பல்கலை பேரவை பாரதி செல்வர் பட்டம், மதுரை இலக்கிய பேரவை எழுச்சி கவிஞர், நகர் முரசு மாத இதழ் வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது, நேதாஜி பேரவை மதுரை காந்திய செல்வன் விருது. பதவி வகிக்கும் இலக்கிய அமைப்புகள்: தேனி மாவட்ட தமிழ் இலக்கிய மாவட்ட செயலர், பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நிறுவனர் தலைவர், தேனி மாவட்ட இலக்கிய கூட்டமைப்பு தலைவர், கம்பன் நூலக வாசகர் வட்டம் தலைவர். ஆற்றி வரும் தமிழ் பணிகள்: தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற முழக்கத்தோடு பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நிறுவி கடந்த 45 நாட்கள் 3 மாவட்டம் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி போன்றவற்றை இடைவிடாது தொடர்ச்சியாக நடத்தி வருதல். இப்பேரவை சார்பில் திங்கள்தோறும் தமிழ் அறிஞர்களை கொண்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துதல். இதுவரை 400 நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். 1977 முதல் சிறுகதை மாலை முரசு இதழில் வெளியானது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 500க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார். 1979 முதல் 1983 வரை கரும்பு என்ற கையெழுத்து இதழ் நடத்தியது. நேதாஜி என்ற மாத இதழின் பொறுப்பாசிரியராக இருந்துள்ளார். எழுதியுள்ள இதழ்களில் மாலை முரசு, தினத்தந்தி. இலக்கிய இதழ்கள்: கிழக்கு வாசல், உதயம், புதுவை பாரதி, காணை, வெண்ணிலா, அக்னி குஞ்சு, நமது மண்வாசம், மேடை மணி, இன்னும் பல. கம்பன் நூலக வாசக வட்டம் தலைவர் என்ற முறையில் அங்கும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி புத்தக வாசிப்பை ஊக்குவித்து வருதல். பாரதி ஆய்வு: பாரதி பாடிய தாயின் மடிக்கொடி பாடலில் உள்ள கொடி எது என்பதை கண்டுபிடித்து வெளிப்படுத்தியது. கண்பரை வள்ளுவரை முற்பெருக்கு சிந்தனையோட பொருத்தி மக்களிடையே கொண்டு செல்வது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த விருந்தினை நம்மனுடைய உரையாட வந்திருப்பது மகிழ்ச்சியே. எவரை நேர்காணல் செய்ய இருக்கும் திரு அன்புமணி அவர்களை வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புமணி, நீங்க உங்க உரையாடலை ஆரம்பிக்கலாம். வாங்க. நன்றி. அன்புமணி சார். அவ்வளவு பேசுறது கேக்குதா? கேக்குது சார். வணக்கம் பாரதன் ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போலாங்களா? சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். பாரதன் ஐயா கேட்கல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். கேக்குது சார், பேசுங்க சார். அன்புமணி ஐயா பேசணுமா, நான் பேசணுமா? அன்புமணி கேள்வி ஆரம்பிக்கலாம். சிந்திய கூர்மையில் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குங்கய்யா. அந்த புத்தகங்கள் முழுக்க சுதந்திர கருத்துக்களா இருக்கு. இதுக்கான காரணமாக, முக்கிய காரணமாக உங்களுடைய தகப்பனார் தியாகி சோமநாதன் அவர்கள் விதைத்த எண்ணங்கள் தான் காரணமா கருதலாமா? அடிப்படை அதுதானே. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது நம்முடைய ஒரு பழமொழி. அப்பா இப்படி தேசப்பற்றோடு இருங்கள் அப்படின்னு சொல்லிலாம் எங்களை வளர்க்கல. ஆனா அவருடைய நடைமுறை அதை பார்த்து அந்த உணர்வு இயல்பாகவே எனக்கு வந்தது இல்லை. இன்னொன்னு, அவங்க நேதாஜியோடு பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். பின்னால் மதுரையிலே முத்துராமலிங்க தேவரோடு இருந்து ஒரு 3 ஆண்டு காலம் இருந்தார்கள். ஆனால் அவருடைய சிந்தனை காந்தியச்சி. நேதாஜி இதில் இருந்தாலுமே அவருடைய எண்ணங்கள் கதராடை அணிந்து அந்த கதர் தொப்பி எல்லாம் அவர் இறுதி காலம் வரை அவர் அணிந்திருப்பார். எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஒரு நாட்டுப்பற்று உடையவராக
அவர் இருந்ததுனால இயல்பாக அந்த சிந்தனை எனக்கு வந்தது. ரெண்டாவது வந்து நூலகங்களை அறிவு பண்ணி வைத்த பெருமை அவருக்கு தான். 1964 எனக்கு 8 வயது 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே எங்கள் பள்ளி அருகிலேயே ஒரு நூலகம் ஆரம்பித்தார். அந்த நூலகத்தில் உறுப்பினராக என்னை சேர்த்து விட்டு அதனுடைய அட்டை வில்லை டோக்கன் எண் கூட 60 எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அப்போது நூலகத்திலே நுழைந்தவன் இன்னும் வெளியே வரவில்லை. அப்ப அந்த நூலகங்களை சென்று படிக்கின்ற போது அந்த பல்வேறு செய்திகளை படிக்கின்ற போது, குறிப்பாக நாட்டுப்பற்றுள்ள நூல்களை படிக்கின்ற பொழுது அது குறித்த விருப்பம் நிறைய இருந்ததனாலே இயல்பாகவே அந்த சிந்தனை எனக்கு வந்தது. நான் எழுதிய நூல்கள் இந்த 14 நூல்கள் இதுவரை வெளிவந்திருக்கிறது. அதில் அதிகமான நூல்கள் விடுதலை போர் குறித்து தான் எழுதியிருக்கிறேன். அதற்கு அடிப்படையிட்டது என்னுடைய தந்தையார் என்பது பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சிந்திய கொடியில் வந்த சுதந்திரம் அப்படின்ற புஸ்தகத்துலங்கய்யா, பீகார் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒவ்வொருத்தரா வந்து அந்த கொடி கீழே விழுகிறப்ப அதை காப்பாத்துறதுக்காக எப்படி உயிர் நீத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றை சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து கொடிகாத்த குமரனுடைய வரலாறு தெரியும். இந்த மாதிரி வரலாறுகள் வந்து வரலாற்றுல வந்து எல்லாரையும் போய் எல்லா மக்களையும் சேர்ந்தடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கய்யா? இல்ல, உறுதியா சேரல. உறுதியாக சேர்ந்திருந்தால் இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்தித்தது. இது பீகாரில் மட்டுமல்ல, அசாமிலே, நம்முடைய தமிழ் மண்ணிலே, இன்னும் பல இடங்களிலே இந்த கொடிக்காக உயிர் கொடுத்தவர்கள் பல 100 பேர் இருக்கிறார். அந்த வரலாறுகள் வந்து சரியாக சொல்லப்பட விடை என்பது ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அது 47 இருந்து இன்று ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் வரை எல்லோருக்குமே அது உண்டு. அவர்கள் கூட வெட்கப்பட்டார்கள். தாங்கள் செய்ததை சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்பட்டதனாலே அதை சொல்லாமல் இருந்தார்கள் என்று கூட மன்னித்து விடலாம். குறிப்பாக நம்முடைய தமிழ் மண்ணிலே கூட அந்தந்த 1972 சுதந்திர போராட்ட வெள்ளி விழா வந்தது இல்லையா? அப்போது அந்தந்த மாநிலங்கள், இன்னும் சொல்லப்போனா அது ஒரு தவறான செய்தி, அதற்கு முன்பே அந்தந்த மாநிலங்களுடைய சுதந்திர போராட்ட நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்ல பொழுது அதற்கான தரவுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற முயற்சியை செய்யவில்லை. அதை செய்த பெருமை மாவோசி அவர்களை சேர்ந்த விடுதலை போரில் தமிழகம் என்ற ஒரு நல்ல நூலை, அருமையான நூலை அவர்கள் தந்தார்கள். அது போன்ற நூல்கள் தமிழகத்திலே என்னை பொறுத்தவரை மிக குறைவு. வட இந்தியாவிலும் கூட இந்த நிகழ்வுகளை தந்திருக்கிறார்களா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. அதனாலேதான் திரையரங்குகளிலே கூட தேசிய கீதம் ஒலித்து நாட்டுப்பண் ஒலிக்கின்ற பொழுது அந்த கொடி காட்டுவார்கள். நாங்கள் இருந்த பொழுது, ஒரு வாலி வயதிலே இருந்த பொழுது அதுல எழுந்து நிற்காம எல்லோரும் ஓடி விடுவார்கள். எங்களை போல யாராவது ஒரு சிலர் மட்டும் அந்த 3 நிமிடம் நிற்பதற்கு கூட ஒரு உந்துதல் இல்லாதவர்களாக நம்முடைய மனிதர்கள் ஆகி போனார்கள். இது வந்து நாட்டுப்பற்று என்பது இல்லாமல் ஒரு நாட்டிலே வாழ்கின்றது என்பது எனக்கு என்னை பொறுத்தவரை சரியல்ல என்று நினைக்கிறேன். நாட்டு வெறி இருக்கக்கூடாது. ஒருமைப்பாடு என்ற பெயரிலே வெறி இருப்பது தவறு. அதை நான் முழுக்க ஆமோதிக்கிறேன். மாநில சுயாட்சி வேண்டும். அந்தந்த இந்திய விடுதலை போராட்ட காலத்திலே 1930 கராச்சி காங்கிரஸ் கூடிய பொழுதே காங்கிரஸ் கொண்டு வந்த 10 தீர்மானங்களிலே மாநில சுயாட்சி என்பது உண்டு. மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அதில் 10 ஒரு சரத்தே இருக்கிறது. ஆனால் என்ன என்று சொன்னால், இது இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததாலே மொழிவழி உணர்வு அதிகமாகி நாட்டுப்பற்று என்பது மிக குறைந்து போய்விட்டது. இந்த வரலாறுகள் சரியாக சொல்லப்படவில்லை என்பது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு என்ன நினைக்கிறோம். 1900 அந்த விடுதலை நாள் வருகிறது, குடியரசு நாள் வருகிறது என்றால் ஒரு கொடியை மட்டும் நாம் குத்தி கொண்டு இன்றைக்கு விடுமுறை என்று மகிழ்ச்சி அடைகிறோம், அல்லது சிறு குழந்தைகள் மிட்டாய் கிடைக்கும் என்று மகிழ்கின்றனர் என்பதுதான் இன்றைய இந்தியா முழுவதும் இருக்கின்ற உண்மை. இது அரசியல் தாண்டி ஒரு உண்மை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க கூடாது என்று சொன்ன ஒருவர் 1942 ஆகஸ்ட் புரட்சிகளை மத்திய பிரதேசத்திலே காவல் நிலையத்திலே காட்டி கொடுத்த ஒருவர் பின்னாலே இந்தியாவின் பிரதமராகி குடியேற்றிய ஒரு அவலம் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்தது என்பதனாலே இது இந்த செய்திகள் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கின்றன என்பது இல்லை என்றுதான் கருது. நன்றிங்க.
கண்ணம்பாளையம் பகுதி மக்கள் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து அந்த ஊர் மக்கள் போராடின மக்களை வந்து காட்டி கொடுக்காம திமிர் வரி கட்டினதா அந்த புத்தகத்துல ஒரு செய்தி வருது இல்லையா? இந்த மாதிரி இந்தியாவுல வேற எந்தெந்த இடத்துலயாவது நடந்திருக்காங்க தமிழகத்தை தவிர? அதற்கு தமிழகத்திலே இந்த ஒரு இடத்திலே மட்டும்தான் நடந்திருக்கு. கண்ணம்பாளையத்திலே மட்டும்தான் எனக்கு அறிந்து திமிர் வரி என்று போட்டு இருக்கிறார்கள். தண்ட வரி என்று பல இடத்திலே தமிழகத்திலேயே பல வரி போட்டு மக்களிடம் தண்டம் வசூலித்து ஒரு காவல் நிலையத்தை எரித்து விட்டார்கள், அஞ்சல் நிலையத்தை எரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு தண்ட வரி என்று பல இடங்களிலே வாங்கியிருக்கிறார். ஆனால் திமிர் வரி என்பது தமிழகத்திலே கோவை கண்ணம்பாளையத்திலே மட்டும்தான் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு 2 இடம் நான் எனக்கு தெரிந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அசாமிலே ஒரு இடம், உத்தரப்பிரதேசத்திலே ஒரு இடம். ஆனால் அதிகமாக மக்கள் அந்த திமிர் வரி என்பது விதிக்கப்பட்டது கண்ணம்பாளையம். இது தமிழகத்திலே எல்லாம் அறியப்படாத ஒரு செய்தியாகவே இருக்கு. விடுதலை போராட்ட வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்டபொம்மனை விட எட்டப்பெண்கள் கூடுதல், திப்பு சுல்தானை விட அவரை காட்டி கொடுத்த பூர்ணையா அவர் கூட இருந்த அமைச்சர்கள் கூடுதல், சிராஜுத்தாவுலாவை விட மீர்ஜா அவர்கள் கூடுதல். இதுதான் இந்திய வரலாற்றிலே இருக்கிற செய்தி. ஆனால் கண்ணம்பாளையம் மொத்தமே ஒரு 150 பேர் வசிக்கின்ற ஒரு ஊரிலே இவ்வளவு சித்திரவதைகளுக்கு பிறகும் அவர்களை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று அந்த ஒரு வெள்ளந்தி மனிதர்கள், கிராமப்புற மனிதர்கள் இவ்வளவு உறுதியோடு இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி காட்டி கொடுக்க மறுத்தது என்பது இந்திய வரலாற்றிலே இதற்கு நிகரான தமிழன் செய்த ஒரு தியாகத்தை போல எனக்கு தெரிந்து இந்தியாவிலே வேற எங்கும் இல்லை என்பது ஒரு வரலாற்று பதிவு. இந்த செய்திகளை வெளியே கொண்டு சென்று மக்களிடம் சேர்க்க வேண்டியது நம்மளை போன்ற ஊடக பொறுப்பிலே இருப்பவர்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். அண்மையில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் அந்த புத்தகத்துல எங்கயா கோவிந்தசாமி செட்டியார் வந்து விவேகானந்தரை பார்க்க போறப்ப அந்த ஒரு 3 விஷயங்களை வந்து கேட்கிறாரு. அது அப்படியே அவர் மனசுல நினைக்கிறது துண்டு சீட்ல எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு செய்திகள் வருதுங்கய்யா. அப்ப ஜோதிட திறமையை வந்து விவேகானந்தர் பாராட்டுறாருன்னு சொல்லி எழுதியிருக்குங்கய்யா. இப்போ வந்து இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தினால நிறைய பேர் வந்து திருமணங்கள் ஆகாமலையோ இல்ல வேற சில விஷயங்கள்லயோ நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட நிகழ்ச்சியை இல்ல அவங்களோட வாழ்க்கையை எப்படிங்கயா பாக்குறது? நீங்க மிக சரியான ஒரு சிந்தனை. நான் அதை எழுதி இருக்கிற போதே அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கேன். விவேகானந்தர் கேத்ரி மகாராஜாவுக்கு எழுதின கடிதங்கள், 2 கடிதங்கள் அண்மையிலே ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரண்மனை சுத்தம் செய்த போது எடுத்தாரு. அதுல விவேகானந்தரை கைப்பட எழுதி இருப்பதனாலே அது நம்பக்கூடிய செய்தியாக அதை ஏற்றுக்கொண்டு அதை எழுதி. ஆனால் ஜோதி எனக்கு வந்து ஆன்மீக நம்பிக்கை உண்டு, கடவுள் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேல் வேறு எந்த விதமான இதையும் நான் ஒப்புக்கொள்வதில்லை. ஏன்னா அந்த மனிதர்கள் அவரவருடைய காலம், சூழ்நிலை, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற் போல மதங்களை அவருடைய சமய ஆச்சாரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவை அனைத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள. சமயம், சம்பிரதாயம், சடங்குகளை நான் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய துணைவியார் இறந்த பொழுது எந்த சடங்குகளையுமே நான் செய்யணும். அவங்களுக்கு இந்த 16ஆவது நாள் செய்யணும்னாங்க, 30ஆவது நாள் ஏதோ பார்ப்பனரை வைத்து எல்லாம் செய்யணும் அப்படின்னாங்க, வருட முடிவு செய்யணும்னாங்க. எதையுமே செய்யல. எனக்கு ஒரு உடன்பாடு 30ஆவது நாள் திருவருட்பா ஒருவரை கொண்டு வந்து பாட சொல்லி என்னுடைய வீட்டிலே செஞ்சோம். வருட முடிவில் இங்க இருக்கின்ற அனாதை இல்லம் நேதாஜி ஆசிரமம் என்று கொண்டு இருக்கிறது, அங்க இருக்கின்றவர்களுக்கு சென்று உணவு வழங்கினோம், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் போய் ஒரு உயிர் சென்று அங்க போகுது இங்கு போகுது என்றெல்லாம் எனக்கு நம்பிக்கையிலே. அதுவும் சோதிடம், பாரதி ரொம்ப ஆழமா சொல்லுவான், சோதிடம் தன்னை இகழ் அப்படிங்கிறான். அவன் சொன்ன காரணம் இந்த மூட நம்பிக்கையினாலே நாடு அடிமையானது என்று நான் கருதுகிறேன். இப்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி, இது விரிவான பதில் சொல்ல வேண்டிய ஒன்று. இந்த கோவிந்த செட்டியாரிடம் இருந்தது ஒரு உளவியல் ஆற்றல், வருவருடைய மனதை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய மூளையிலே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல். அவருடைய பயிற்சி மூலமாகவோ அல்லது வேறு ஒரு காரணத்தினாலோ அவருக்கு வந்திருக்கலாம். விவேகானந்தர் மிகுந்த ஒரு மன கட்டுப்பாடு உடைய ஒரு, அவருடைய உள்ளத்துக்குள்ளேயே ஊடுருவுகின்ற அளவுக்கு இவருக்கு ஒரு அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது என்பதை விவேகானந்தரே அதை நாம் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் ஜோதிடம் என்ற பெயரிலே இன்றைக்கு நீங்கள் சொல்வது 100க்கு 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய பையன் என்னது சிவப்பு விளக்கு வைத்த வாகனத்திலே செல்கின்ற ஒரு பெரிய அதிகாரியாக வருவார் என்றுதான் அவருடைய ஜாதகத்தை எல்லாம் சொன்னார்கள்.
என்னுடைய மகள் ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்பி கலெக்டர் அந்த லெவல்ல உள்ள ஒருவருக்கு மனைவியாக வருவார் என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆகையினால் இதுல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை இழப்பது என்பது தவறு. அதாவது குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஊடகங்கள் மிகப்பெரிய தவறு. தொலைக்காட்சிகளிலே மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் என்ற ஜோதிட நிகழ்ச்சிகளை போட்டு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் 9 ராசிக்குள்ளே அதை அடக்கி அதை சொல்லுகின்ற பலன் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்து 99 விழுக்காடு அது சரியில்லை. அதை நம்பி பல பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு செய்தி என்ன என்றுதான், இப்ப எனக்கு ஒரு கும்பராசி சதய நட்சத்திரம் என்னுடைய கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தீமை நடக்கும் சொன்ன உடனே எனக்கு மனதிற்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. அந்த எண்ணம் என்னுடைய உடலையும் மூளையையும் பாதிக்கின்ற பொழுது அந்த எண்ணங்கள் நடக்கும். நல்லது நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது நல்ல எண்ணங்களும் நல்ல வலிமையான சிந்தனையும் நமக்கு வருகின்ற பொழுது சில நல்லது நடக்கும். இது என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு செய்தி. இதைத்தான் இவர்கள் பரிகாரம் என்ற பெயரிலே ஜோதிடம் என்ற பெயரிலே சொல்லுகின்ற பொழுது அது நடந்து விட்டது என்று மக்கள் நம்பி அதன் பின்னாலே செல்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றிங்க. இன்றும் வாழும் மூணாறு சித்தர் அப்படின்ற பகுதியில இதே புத்தகத்துலங்கய்யா, ஆன்மீகம் என்பதற்காக நாம் அனைத்தையும் நம்பக்கூடாது அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்கய்யா. அப்படி இருக்கிறப்ப இந்த புரிதல் பொதுமக்கள் கிட்ட இருக்கிறதா நினைக்கிறீங்களாங்க நீங்க? இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரோட கால்மண் எடுக்க போய் நெரிசல்ல இத்தனை பேர் இருந்தாங்க. அப்படி இந்த ஆன்மீகம்னா எல்லாத்தையும் நம்ப கூடாது அப்படின்ற இந்த பொதுமக்கள்கிட்ட இந்த புரிதல் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக இல்லை, மிகச்சிலரிடம் தான் இருக்கிறது. பாரதி கடவுள் நம்பிக்கை உள்ளவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் கட்டுரை ஒன்றிலே மிக அழகாக எழுதுவான். தமிழா, தெய்வத்தை நம்பு, தெரிந்து கொண்டு நம்பு. அழகா சொன்னார். தெய்வத்தை நம்பு, தெரிந்து கொண்டு நம்பு. அப்ப அதுல நம்ம சிந்தித்து பார்த்து இது சரி இது தவறு என்று நாம் கொண்டு போனோமையானால் ஆன்மீகம் என்பது அது தவறானதாக போக வழி இல்லை. மனிதர்களை நம்பி இவர்கள் கடவுளின் அவதாரங்கள், இவர்கள் கடவுளிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதெல்லாம் மிக தவறான ஒரு நம்பிக்கை. இந்த பாபாக்கள், இந்த சாமியார்கள், கார்பரேட் முதலாளிகளுக்கு நிகராக கார்பரேட் சாமியார்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழகத்திலே யானைப்பாறையை ஒருவர் அடைத்து வைத்துக் கொண்டு அவர் இயற்கையை காப்போம் என்று சொல்லுகிறார். இன்னொருவர் சிவப்பாடை உடுத்த சொல்லி அவருடைய குடும்பத்திற்குத்தான் முழுக்க அந்த ஆன்மீகத்திலே வந்த சொத்துக்கள், கல்லூரிகள் எல்லாத்தையுமே அவர் அப்படித்தான் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த மூட நம்பிக்கைகள் என்னை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா போதும், இடையிலே ஒரு இடைத்தரகர் தேவை. அதனால்தான் எதையும் அறிந்து கொண்டு பெரியார் என்னை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்ற ஆன்மீகமும் ஆத்திகமும் நாத்திகமும் ஒரே இடத்துல சென்று சந்திக்கின்ற கொடுமுடி ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் வருது. அந்த உச்சிக்கு வந்தவர்கள் ஒரு முடிவுக்குத்தான் வந்திருக்கிறார்கள். பாரதி சொல்லுகின்ற பொழுது இந்த ராமாயண கதை, கடலை தாங்கும் குரங்கும், கனலிடை தோன்றிய பெண்ணும், நீரிடை மூழ்கி நாகர் மகளை வந்த வீமனும் இதெல்லாம் கதை என்று கண்டோம் என்று அவன் தெல்ல தெளிவாக சொல்றான். அறிவொன்றே தெய்வம் என்றாமல் கேளீரோ என்று அவன் அழகாக சொல்கிறான். அதனால ஆன்மீகம் என்ற பெயரிலே இந்த எல்லாவற்றையும் குறிப்பாக சாமியார்களின் நம்புவது என்பது அது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான சாமியார்கள் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே வருவதே, அவர்கள் ஆன்மீக தேவையில் எங்கே போய் உட்கார்ந்து கொண்டு தனிமை தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஒருவர் நான் சாமியார், நான் கடவுளின் அவதாரம் என்று சொன்னாலே அவர்கள் நம்ம ஏமாற்றுவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய அருமைங்க. அடுத்து பாரதியை பற்றிய கேள்விங்க. பாரதி வாழ்வில் நடந்த அதிசயங்கள்ன்றதுல கோவிந்தசாமி அவர்கள் பாரதியை போய் சந்திக்க போறப்ப யானைக்கால் நோயோட போறாருங்க. அப்போ பாரதி இந்த மாதிரி தீராத நோய் இருக்கிறவங்களை பக்கத்துல இருக்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குங்கய்யா. அதுக்கு அடுத்த வரியில பாத்தீங்கன்னா பாரதி அதே நேரத்துல ஒருத்தர் காலில் விழுகிறப்ப என் காலில் விழுகாதீங்க, ஒரு சக மனிதர் காலில் விழுகக்கூடாது அப்படி சொல்லி நிறுத்துறாருங்க. இந்த இரண்டு சம்பவங்களும் பாரதிக்கு உண்டான முரணா இருக்குங்களாயா, இல்ல இந்த இதை எப்படிங்கய்யா பாக்குறீங்க? அது முழுக்க நீங்க படிச்சுன்னா அதுல பிறக்கும். சித்தாந்த சாமி மடம்னு ஒரு மடம் இருக்கு. அதுலதான் அந்த கோவிந்தசாமி என்பவர் தங்கி இருக்கார். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். பிறகு சாமியார போயெல்லாம் திருப்பி வர்றார். இந்த பாரதி யானைக்கால் நோய் ஏன் பாரதிக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம். இப்ப நேதாஜி என்று சொன்னாலே ஒரு மாபெரும் வீரர்.
அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். எங்க அப்பா நேதாஜி உடைய இருந்தவங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறு கூர்ந்து படிச்சீங்கன்னா ஒரு சின்ன செய்தி ஒண்ணு இருக்கும். அவருக்கு பூனையை பார்த்தா பிடிக்காது, பூனை என்றால் பயம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போல தனிப்பட்ட ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். அது மாதிரி இந்த நோயாளிகளை பார்த்தா பாரதிக்கு இயல்பாகவே ஒரு அருவருப்பு இருந்திருக்கும் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்ற செய்தி. நாம் சரியான செய்தியை தானே பதிவு செய்யணும். ஆகையினால முதல் இந்த சித்தாந்த சாமியை அவரு சித்தாந்த சாமியும் பாரதியை பார்க்க விரும்புறார். கூலைக்கண்ணன் சொல்றாரு அதை. அப்ப அடையாளம் கண்டு ஒரு நாள் பாரதி அந்த குளத்துக்கரைக்கு வந்த பொழுது அவரை போய் இவர் பார்த்து அந்த காலில் விழ முயற்சித்த பொழுது பாரதி அதை ஒண்ணு அவருடைய அந்த யானைக்கால் நோய் அவருக்கு ஒரு அருவருப்பு தருது. அவர் பெரிய ஒரு மகான் என்பது இவருக்கு தெரியல அப்படிங்கிறது அப்ப பாரதிக்கு தெரியாது. ஒண்ணு அது ஒரு காரணம். இன்னொன்னு பாரதி யாரையும் தன் காலில் விழ வைப்பதும் இல்லை, யார் காலிலும் விழுவதும் இல்லை. அவர் நன்கொடை ஒரு பணம் வாங்குகின்ற பொழுது கூட நீங்க நிறைய பாரதியை படிச்சிருந்தா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நஞ்சுண்டராவ் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் சென்னையில இருந்தார். விவேகானந்தரை சிகாகோவுக்கு அனுப்பினவங்கள அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே அந்த காலத்துல அவரும். அவர் பாரதிக்கு பண உதவி நிறைய பண்ணார். அவர் பணம் கொடுக்கின்ற பொழுது கூட அவர் கையில் அப்படி எழுதிக்கணும், பாரதி எடுத்துக்குவார். கை தாழ்ந்து பாரதி வாங்குவது. அதே போல தன்னுடைய காலில யாரு விழுவதையுமே அவர் விரும்புவதில்லை. ஆகையினால் ஒரு துறவி துறவி காலில் தான் மனிதர்கள் விழுவார், மனிதர்கள் காலிலே துறவிகள் விழுவதில்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது, பாரதி ரொம்ப அழகா சொல்றார், மனிதர் மோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மோக பார்த்தால் அவன் மனிதன் பார்க்க மாட்டான், மிருகம் தான் பார்க்க. அப்ப இன்னொரு ஒரு மனிதன் காலிலே ஒருவன் விழுவது என்பது பாரதிக்கு உடன்பாடு இல்லை என்பது அவன் வாழ்நாள் முழுக்க கடைபிடித்து வந்ததுனால்தான் இதுல முரண் இல்லை என்று நான். அடுத்து குள்ளசாமி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரங்கள் வந்துங்க. அதுல அவர் ஒரு சித்தரா சொல்றீங்க. அவர் இந்த மாதிரி ஆனா கல் குடிப்பவராகவும் அவரோட நிகழ்ச்சிகள் இருக்கு, அன்றாட நிகழ்ச்சிகள். இப்ப நிறைய நம்ம சன் நியூஸ் இந்த மாதிரி சேனல்ல பாக்குறப்ப தன்னோட விளம்பர தேவைகளுக்காக தங்களை சித்தர்களா காட்டிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி உங்களுடைய பார்வை? சித்தர்கள் யாரும் தன்னை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். பாரதி இந்த வரி நான் எழுதுனேன். பாரதி தன்னுடைய கட்டுரையிலும் எழுதுகிறான், கவிதையிலும் எழுதுகிறான். பாரதி சுயசரிதை என்று படித்திருப்பீர்கள். அந்த பாரதி 66 மன்னிக்க வேண்டும், பாரதி 66 என்று அதிலே எழுதுகிறவர் குள்ளச்சாமியை பற்றி அவன் எழுதுகிறான். சுயசமித்திரனிலே எழுதிய கட்டுரையிலும் 17-18 ஆண்டுகளில் எழுதிய கட்டுரையிலும் இந்த குள்ளச்சாமியை பற்றி எழுதுகிற பொழுது அவர் குட்டையாக 4 அடி உயரம் இருப்பார். வயது என்னவென்றே தெரியாது, கேட்டால் 40 வயது மதிக்கத்தக்க உருவத்திலே இருப்பார். ஆனால் பல பேர் 60 வருடத்துக்கு முந்தைய அவரை பார்த்ததாக சொல்லி இருக்கிறார்கள். அவர் கல் குடிப்பார், அவர் சொல்லுகிறார், கஞ்சா புகைப்பார் என்று அவன் எழுதியதைத்தான் அதிலே எழுதி. வ.உ.சி. பாரதி பற்றி எழுதிய ஒரு கட்டுரையிலே இவர்கள் 2 பேரும் சென்னையிலே வ.உ.சி. வீட்டுக்கு அவர் திண்ணையிலே படுத்திருந்து அபின் சாப்பிட்டார்கள், இப்படி போட்ட சாமியார்களோட எல்லாம் பாரதி தொடர்பு வைத்திருக்கிறார் என்பது வருத்தம் என்று வ.உ.சி. பதிவு செய்கிறார். ஆனால் மற்ற பாரதி ஆய்வாளர்கள் அனைவருமே இந்த குள்ளச்சாமியை எழுதுகிற பொழுது மிக உயர்வாக எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மிக உயர்ந்த இடத்துல ஒரு சிறு குழந்தை போல வீடுக்கு போவாரு, குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுப்பார், தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ள மாட்டார், உடம்பெல்லாம் குளிக்க மாட்டார். ஆனால் அதிலே நறுமணம் தான் வரும் என்றெல்லாம் அதிலே பல்வேறு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாதவர்கள். இன்றும் சித்தர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ நாம் பார்த்ததில்லை. சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாரும் உறுதியாக சித்தர்கள். பாரதி சொல்லுகின்ற பொழுதே அவன் அந்த பாரதி 66 சொல்லுகிற பொழுது, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று சொல்லி சித்தர்களுடைய இயல்பை எல்லாம் அவன் சொல்லி போகிறான். அந்த இயல்பிலே உள்ள சித்தர்கள் யாருமே இன்று நான் பார்க்கின்ற பொழுது எங்கேயுமே இல்லை. இவர் நான் ஆரம்பத்திலே சொன்னது கூட கார்பரேட் சாமியார்கள். நான் சித்து விளையாடுகிறேன் என்று ஒரு சித்தன் சொன்னாலே அவன் சித்தன் கிடையாது. அவர்கள் இந்த மேஜிக் செய்பவர், மக்களை ஏமாற்றுவதற்காக லட்டு வரவழைப்பேன், இந்த வாய் மூலமாக லிங்கம் எடுப்போம் என்று சொல்பவர்கள் எல்லாம் மக்களை மயக்குகின்றனர். இவர்களை சித்தர்கள் என்று சொல்வது நம்முடைய அறியாமைதான் என்று நான் சொல்ல வேண்டும். மக்களை ஏமாற்றுபவர்கள் இவர்கள் என்பதுதான்.
பட்டிமன்றங்களை பேசுவதற்கும் நீங்க எழுத்துலகங்களை எழுதுவதற்கும் உள்ள வேறுபாடா என்னங்க நினைக்கிறீங்க? பட்டிமன்றத்தில் பேசுவது என்பது எளிது, எழுதுவது என்பது கடினம். நான் இப்போ என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதே ஒரு நூல் சொன்னார்கள், வரலாறு, புரட்டுகள், பொய்கள், உண்மைகள் என்று ஒரு நூல். அது அகரம் அன்னம் பதிப்பகம் தான் போட்டு வெளிவர இருக்குது. அதிலே பல பேர் மேடைகளிலே பேசிய தவறுகளை அதில் எடுத்துக்காட்டி ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்ப மகாத்மா காந்தியை மகாத்மா ஆக்கினதை கஸ்தூரிபா தான் என்று ஒரு செய்தியை மேடைக்கு சொல்லுகிறார். அது தவறு. பகத்சிங் தூக்கு மேடைக்கு போகின்ற பொழுது தந்தி வந்தது, படித்து விட்டு தாவினான் என்று ஒரு செய்தி சொல்வார்கள் மேடையில பல பேச்சாளர்கள். அது அவையெல்லாம் தவறு. மகாதேவ தேசாய் காந்தி கஸ்தூரிபாவின் சிதை எரிகிற பொழுது காந்தி கண்ணீர் விட்டு அழுதார், மகாதேவ தேசாய் கூட்டு போனார் என்று பல பேர் மேடையிலே பேசுவார்கள். கஸ்தூரிபாய் இறப்பதற்கு 6 மாதம் முன்பே மகாதேவ தேசாய் இறந்து போனார். அப்புறம் இறந்து போன மகாதேவ தேசாய் எப்படி காந்தியை கூட்டு போயிருப்பார்? அவரிடம் எப்படி என்னை மகாத்மா ஆக்கிய கஸ்தூரிபாய் என்று சொல்லியிருப்பார்? இப்படி மேடைகளை ஏதாவது வாய்ப்பு வந்தபடி பேசுவது என்பது மிக எளிதாக அப்படி பேசிவிட்டு போகிறார்கள். ஆனால் நூல் எழுதுகிற பொழுது மிக கவனம், நூல்களிலும் பல தவறுகள் இருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் நூல்களிலும் பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். தில்லையாடி வள்ளியம்மை காந்தியை சுட வந்த போது நெஞ்சை காட்டி தந்தார் என்றெல்லாம் அண்மையிலே போன வாரம் கூட ஒரு செய்தி ஒரு புத்தகத்திலே படித்தேன். அவையெல்லாம் கற்பனைகள். ஆனால் புத்தகங்களிலே எழுதுகிற பொழுது வரலாற்று நுட்பத்தோடு ஆய்வு பண்ணி தான் 90 விழுக்காடு எழுதுகிறார். ஆனால் பேசுகின்றவர்கள் 90 விழுக்காடு கற்பனையினை மிகைப்படுத்தி பேசுகிறார். ஆகவே பேசுவது என்பது எளிது, எழுதுவது என்பது கடினம். அதுவும் வரலாறு எழுதுகிற பொழுது மிக கவனத்தோடு இருந்து எழுத வேண்டும் என்பதனாலே நூல் எழுதுவது என்பதுதான் பேசுவதை விட கடினமானது. பட்டிமன்றத்துல நீங்க ஒரு பேச்சாளரா இருக்கிறத விரும்புறீங்களாங்கயா, இல்ல நடுவரா இருந்து தீர்ப்பு சொல்றதை விரும்புறீங்க? கேக்குதா? பட்டிமன்றத்துல நீங்க ஒரு பேச்சாளரா இருந்து பேசுறதை அதிக விருப்பப்படுறீங்களாங்கயா, இல்ல ஒரு நடுவரா இருந்து தீர்ப்பு சொல்றதை அதிகமா விருப்பப்படுறீங்களா? நான் நடுவராக தான் நிறைய 1000 சொல்வது குறைந்து ஒரு 1000-2000 பட்டிமன்றங்களுக்கு நான் நடுவராக இருந்திருக்கிறேன். அணித்தலைவராக அணியிலிருந்து பேசி வளர்ந்துதானே அந்த நிலைக்கு வர முடியும். அதனாலே இதுல வேறுபாடு பார்ப்பது என்பது தவறு. நடுவராக இருப்பதிலே ஒரு லாபம் என்ன என்று சொன்னார், நம்முடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பாகும். அணியிலே பேசுகிற பொழுது, அணித்தலைவர் பேசுகிற பொழுது அணியிலே 10 நிமிடம் 15 நிமிடம், கூடி போனால் 20 நிமிடம், அவ்வளவுதான் பேச இயலும். அவர் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள் எல்லைக்குள் தான். அது சரியோ தவறோ அவர் சரி என்றுதான் பேச வேண்டும். தவறு என்று பாதித்தால் தவறு என்றுதான், சரியாக இருந்தாலும் தவறு என்றுதான் பாதிக்க வேண்டும். இது பேச்சாளருக்குள்ள ஒரு நிர்பந்தம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இப்ப கணவனா மனைவியா என்று வைத்துக் கொள்வோம். அப்ப மனைவிக்கு பேசுகிறவர் ஆண்களை குறை சொல்லி, பெண்களை குறை சொல்லியும் பேசுவது என்பது. ஆனால் நடுவராக இருக்கின்ற பொழுது அப்படி தேவை. நாம் விரிந்துபட்ட சிந்தனையோடு சரி எது தவறு எது 2 பக்கத்தையும், என்னை பொறுத்தவரை பல நடுவர்கள் அதை செய்வதில்லை, என்னை பொறுத்தவரை 2 பேருடைய வாதங்களையும் நான் எடுத்து வைத்துக் கொள்வேன். அந்த வாதங்களிலிருந்து இது சரி இது தவறு என்பதை சொல்லுவேன். அப்ப இப்போ ராமாயணமோ பாரதமோ அல்லது ஒரு சமுதாய தலைப்போ எது பேசினாலும் 2 தரப்பையும் ஆய்வு செய்து பேச வேண்டிய நிலை நடுவருக்கு மட்டும்தான். அப்ப நடுவராக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆற்றலை, முழு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அணியிலே பேசுகின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அவர் வெற்றி பெற்றாக வேண்டும், கைதட்டல் பெற்றாக வேண்டும். அவருக்கு தேவையில்லாமல் ஒரு நகைச்சுவை, ஒரு வலிந்து ஒரு செய்தி, பிறர் கூறிய ஒரு செய்தியை சொல்வது போல இட்டுக்கட்டி பேசுவது, இப்படியெல்லாம் சில நிர்பந்தங்கள் பேச்சாளர்கள். நடுவராக வருகின்ற பொழுது நாம் சில பல்வேறு செய்திகளை விரிவாக கொண்டு போகலாம். நேரம் இருந்தால் ஒரு செய்தி சொல்லுவேன். வத்ராப்பு என்று அங்கே முத்தாளம்மன் கோவில் என்று ஒன்று உண்டு. ஏறத்தாழ 60-65 ஆண்டுகளாக நிகழ்வு நடக்கிறது. அவருடைய 50வது பொன் விழாவுக்கு முதல் நாள் நெல்லைக்கண்ணன், மறுநாள் என்னுடைய வழக்காடு. ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருந்தோம், இதிகாசங்கள் இன்று பொருந்தும் என்பது குற்றம். நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அதிலே ஒரு முற்போக்கு தோழர் அவர் குற்றம் வைக்கிறார், மறுப்பவர் மறுக்கிறார்.
ஆனால் மறுப்பவருக்கு போதிய ஆழம் அதுல இல்லாத காரணத்தினாலே அவர் தடுமாற ஆரம்பித்தார். அவர் ரொம்ப கடுமையான கேள்வி வைக்கிறார். பெண்ணை இழிவுபடுத்தி இருக்கிறது என்று வைக்கிற பொழுது அதற்கு ஒரு மறுப்பு கூற முடியவில்லை. ஒரு நான் தான் இடையிலே பூண்டு அதுக்கு உரிய சான்றுகளை இப்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு உபநயனம் போடுவது பிராமணர்களிலே ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, பெண்களுக்கு கிடையாது. மற்ற ஜாதியினருக்கும் கிடையாது என்பது ஒரு கொடுமை. அந்த உரிமை இல்லை என்று சொல்கிறார்கள். பிராமணர்களும் ஆண்களுக்கு மட்டும்தான் பூணூல், பெண்ணுக்கு பூணூல் இல்லை. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் என்கிற ஆழமாக உழவை பார்த்தால் சீதைக்கு உபநயனம் நடந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதை ஆட்சி நடத்துவதிலே பெண்களுக்கு அன்றைக்கு உரிமை இருந்திருக்கிறது. சாவித்திரியின் யமனோடு போராடிய சாவித்திரி என்று சொல்கிறோம் இல்லையா, நான் அந்த முற்போக்கு இதோடு நான் அதை பார்க்கிற பொழுது அன்றைக்கு பெண் தான் ஆணை தேடி போயிருக்கிறார். ஆண் பார்க்க, இன்றைக்கு பெண் பார்க்க வருகிறார்கள். அன்றைக்கு ஆண் நாடு முழுவதும் சுற்றி தனக்கு இஷ்டப்பட்டவனை மணக்கலாம் என்ற உரிமை இருந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மறைத்து பெண்ணடிமைத்தனத்தை ஆன்மீகம் என்ற பெயரில் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார். நான் அந்த வாழ்வில் வெற்றி ஒரு இதிகாசங்கள் என்ற நூலில் இந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டிருப்பேன். இப்படி சொன்ன உடனே மக்கள் மத்தியிலே அதுக்கு ஒரு வரவேற்பு. அது எந்த செய்தியும் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற முற்போக்கு எண்ணங்களோடு கொண்டு வந்து பொருத்தி பார்த்து சிந்தித்தோம் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு நடுவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அணியிலே அணித்தலைவர்களை பேசுவதற்கு அந்த வாய்ப்பு. அருமைங்க. இன்றைய காலகட்டங்கள்ல பட்டிமன்றங்களுக்கு வரவேற்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களாங்க? பட்டிமன்றங்களுக்கு வரவேற்பு குறைந்திருக்கு. காரணம் யாரு என்று சொன்னால் ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று தொலைக்காட்சியுடைய ஆதிக்கம், இன்னொன்னு அலைபேசியுடைய ஆதிக்கம். அலைபேசியில இன்றைக்கு உலகமே நம்முடைய உள்ளங்கையிலே அடங்கி கிடக்கிற பொழுது மக்கள் பொழுதுபோக்குக்கு வெளியே சென்று பார்ப்பது என்பது இல்லை. நம்முடைய சாலமன் பாப்பையா அவர்கள் கூட என்னுடன் பேசுகின்ற போது ஒரு செய்தி குறிப்பிட்டார். மதுரை வானொலி நிலையத்தினுடைய ஒரு பொன்விழா அன்றோ ஏதோ ஒன்றுக்கு சென்ற பொழுது அவர் பேசிய இது கேட்டு பேச்சாளருக்கு என்று ஒரு பொற்காலம் இருந்தது. அரசியலிலும் சரி, இலக்கிய உலகிலும் சரி, அந்த காலம் முடிந்து போய்விட்டது என்று சொன்னார். அதை 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நல்ல பேச்சாளர்கள் நல்ல செய்திகளோடு பேசும்போது மக்கள் கேட்க தயாராக. ஆனால் இன்றைக்கு பல பேச்சாளர்களுக்கு அந்த தகுதி இல்லை. வெறும் கதை பேசுவது, நகைச்சுவை சொல்லுவது. இன்னொன்று திருநெல்வேலி நாகர்கோவில் பகுதியிலே நான் பார்த்திருக்கிறேன். அங்குதான் முதல் அதை ஆரம்பித்தது. அந்த பெரிய மேடையிலே இங்கும் அங்கும் நடந்தபடி பேசுவார். ஒளிவாங்கி முன்னாலே நின்று பேசுவதில்லை, நடந்தபடி, நடனம் ஆடியபடி, மிகுந்த கொச்சைத்தனமான வாயிலே கூட இயலாத கொச்சைத்தனமான பேச்சுக்கள், பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது, பெண்கள் ஆண்களை இழிவுபடுத்தி பேசுவது, இவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் என்று வந்து விட்டதனாலே இன்றைக்கு பட்டிமன்றத்திற்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. பட்டிமன்றம் இன்றைக்கு குறைந்ததற்கு இதுதான் காரணம். தரமான பேச்சுகள் பேசினால் மக்கள் கேட்கிறார்கள். சின்னமூர் என்று பக்கத்திலே ஒரு 5.5 மணி நேரம் அண்மையிலே நடத்தினோம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவ்வளவு நேரம் மக்கள் உட்கார்ந்து கேட்டார்கள். இத்தனைக்கும் அது ராமாயணமா பாரதமா, இன்றைய சிக்கல்களுக்கு தீர்வு தருவது என்ற தலைப்பு. இதை கூட மக்கள் 5.5 மணி நேரம் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். பேசுகின்றவர்கள் பேசினார். கதை சொன்னால் என்ன சிக்கல் என்று சொன்னால், அந்த கூறிய கதையைத்தான் திருப்பி திருப்பி கூறுகிறார்கள் எல்லா இடத்திலும். அது சொன்னதையே சொல்கிறார்களே. ஒரு நிகழ்வு இருந்தால் சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், புகழ்பெற்ற தொலைக்காட்சியிலே வருகிற மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு நகைச்சுவை மன்றத்திலே ராமநாதபுரம் மகிழ்வூர் மன்றத்திலே பேசுகிறார். அவர் பேசுவது 3வது தடவை. ஒரு பெரியவர் எழுந்து கேட்டார், ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமான்னு. இவர் ரொம்ப பெருந்தமையா கேளுங்க என்ன. இப்ப நீங்க பேசுனது எல்லாமே சிடியில வந்துருச்சு, கேசட்ல வந்துருச்சு, பென்டிரைவ்ல வந்துருச்சு. 3 தடவையும் அந்த நகைச்சுவையை தான் நீங்க சொல்றீங்க. இதை 30 ரூபாய்க்கு வாங்கி கேட்டுக்கிறோமே, இதுக்கு எதுக்கு உங்களை இத்தனை 1000 கூட்டு பேச வைக்கணும்னு. ஆனால் இதே திண்டுக்கல்லிலே வெள்ளை விநாயகர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. 27 வருடமாக என்னை அழைத்து கொடுத்தார். முதல் பட்டிமன்றம் 9 பட்டிமன்றம் நடக்க 7 பட்டிமன்றம் நடக்கும் விநாயகர் சதுர்த்தி. ஆனால் முதல் பட்டிமன்றம் என்னுடைய பட்டிமன்றம் தான். கடுமையான தலைவித்தான் தருவார். மக்கள் நல்லவர்கள் பேசினால் கேட்க ஆயத்தமாக இருக்கும். இன்றைக்கு இந்த பேச்சாளர்கள் தான் பட்டிமன்றத்தை சீரழிப்பு. இலக்கிய இதழ்கள்ல எழுதுறதுல இருக்கக்கூடிய சிரமங்களா என்னங்க நினைக்கிறீங்க?
இலக்கிய இதழில் எழுதுவது என்பது நான் வெளியே எழுதுவது என்பது ரொம்ப குறைத்துக் கொண்டு நூல்கள் எழுதுவதற்கே முழு கவனம் செலுத்துவதாலே இலக்கிய இதழ்களுக்கு எழுதுவதோ அல்லது வேறு வெகுஜன இதழ்களுக்கு எழுதுவது என்பதோ என்னை பொறுத்தவரை மிகுந்த குறைவு. அதனால இதற்கு பதில் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. இலக்கிய இதழ்கள் சிலரிடம் மட்டும்தான் சென்று சேரும். ஒரு சிற்றிதழ் நடத்துவது என்பதே மயிர்பாலத்திலே நெருப்பாற்றின் மேலே மயிர்பாலத்திலே நடப்பது என்று சொல்வது போல எந்த இலக்கிய இதழும் சிற்றிதழ்களும் மிக நீண்ட காலத்துக்கு நடத்துவது என்பது இயலாமல் இருக்கிறது. இன்னொன்று, இவர்களுக்குள்ளே பல்வேறு சண்டைகள். இவருக்கென்று ஒரு கருத்து, இவருக்கென்று ஒரு கருத்து, இவருக்கு ஒரு கருத்து. இவர்களுக்குள் சண்டை போடுவதற்கே இலக்கிய இதழ்களுக்குள்ளே காலம் சரியாக போகிறது. இன்னொன்று, இந்த இதழ்களை நான் சிற்றிதழ்களை பார்க்கின்ற ஒரு குறைபாடு, இந்த போட்டி நடத்துவதாலே எனக்கு பல்வேறு இதழ்கள் வருவதனாலே பார்க்கிறேன். சுய புகழ் பாடிக்கொள்வதற்கும் சுய விளம்பரம் தேடிக்கொள்வதற்குமே பல இதழ்களிலே ஆசிரியர்கள் நடத்துபவர்கள் ஒதுக்கி கொண்டு போயிருக்கிறார். ஆகையினாலே அதில் ஆர்வம் எனக்கு சற்று குறைவு. கரும்பு கையெழுத்து இதழ் அன்றைய காலத்துல நீங்க நடத்தினதுக்கும் இன்றைய காலத்துல வரக்கூடிய இதழ்களுக்கும் ஆன வித்தியாசமா எதங்கயா கருதுவீங்க? இப்போ கையெழுத்து இதழ்கள் வருவதே மிகுந்து குறைந்து போய்விட்டது. பெரிய அளவிலே வருவது என்பது இன்றைக்கு ஒரு 2-3 இதழ்கள் எனக்கு தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றன. கையெழுத்து அதை படித்து எல்லா பக்கத்தும் கொண்டு போகிறார்கள். நாங்கள் நடத்திய காலத்திலே அந்த வசதிகள் 3 பிரதி தான் போடும். அந்த 3 பிரதி எழுதுவதற்கே எவ்வளவு குறைந்தபட்சம் 50 பக்கம் அல்லது 70 பக்கம் போட்டதாக இருக்கும். அது எழுதுவது எவ்வளவு சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு படம் வரைந்து அட்டை படம் போட்டு அன்றைக்கு கம்பத்திலே 2 நூலகங்கள், ஒரு வாசகர் சாலை, அப்புறம் இன்னொரு முயற்சி எடுத்து இன்னொரு வாசகர் சாலை, 4 இதழ்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அது முடியாமல் 2 நூலகங்களுக்கு மட்டும் கொண்டு வந்தோம். இன்றைக்கு அப்படி முயற்சிகள் நடக்கின்றனவா என்பதே ஐயப்பாடாக இருக்கு. இப்போ அருமையிலே ஒரு கல்லூரிக்கு பேச சென்ற பொழுது இந்த கையெழுத்து இதை கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. பல பிரதிகள் என்னும் இருக்க கொண்டு சென்ற பொழுது பேராசிரியர்களே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிலாம் கையெழுத்து இதழ் உண்டா ஐயான்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த நிலை இருக்கிறது. அந்த இடத்தை சிற்றிதழ்கள் கைப்பற்றும். அருமைங்கய்யா. அடுத்து கம்பன் கழகங்கள்ல தலைவரா இருந்திருக்கீங்கய்யா. அதுல தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகள் நடத்துற கம்பம் நூலக வாசகர், எங்கள் ஊரில் பெயர் கம்பம். கம்பம் நூலக வாசகர், கம்பன் நூலக வாசகர் இடத்துல தலைவரா இருந்திருக்கீங்கய்யா. அதுல தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ஒரு உந்து சக்தியா உங்களுக்கு இருந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்ன போல படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. படிக்கின்ற பொழுது ஒரு நூலை ஆழ்ந்து படிக்க வேண்டும். இப்ப நான் வான்மீகி ராமாயணமே சொன்னேன். எத்தனையோ பேர் ராமாயணம் இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகளை இப்படி நுட்பமா கொண்டு வந்து படிப்பது என்பது பல பேரிடம் இல்லை. மேலோட்டமாக படித்து விட்டு மட்டுமே போகிறார். ஆனால் பேசுகின்ற பொழுது நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்து, இப்ப இங்கு வருவதற்கு முன்னால் கூட நேதாஜியை பற்றி திருவண்ணாமலை திருக்குறள் மன்றத்தில் இந்த ஜூம் மீட்டிங்ல பேசினேன். அதுல இப்ப பேசுகின்றவர்கள் நேதாஜியுமே ஜானகிநாத் போஸிற்கும் பிரபாவதி அம்மையாருக்கும் பிறந்தார், ஒரிசாவிலே கட்டாக்கிலே பிறந்தார். இப்படித்தான் பல பேர் படிப்பவர்கள் அதை இது பண்ணுகிறார். நான் அதற்குள் போகவே மாட்டேன். யாரும் அறியாத செய்திகளைத்தான் நான் சொல்றேன். அப்ப படிப்பவர்களுக்கு அவர்கள் படிக்காததை விட நுட்பமான செய்திகளை சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகையினாலே அங்கே எங்கள் பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை மாதம் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்தும். அதோடு இணைந்து அவர்களுக்கும் அதே போல இணைந்து நடத்துவதனாலே அங்கே படிக்க வருகிறவர்களை கேட்பவர்களாக மாற்றும். பல பேருக்கு கேட்பு சுவை இருக்காது. வள்ளுவன் சொல்லுகிற பொழுது செல்வத்துள் செல்வம், செறி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லி இருக்கிறார். அப்படி நீங்கள் பாரதி பாடலை முழுவதையும் கேட்க முடியுமா? எனக்கு பல பாடல்கள் மனப்பாடமானது கேட்டுத்தான். பல்வேறு இலக்கிய மேடைகளிலே அரசியல் மேடைகளை கேட்டு கேட்டு எங்களுடைய ஞானத்தை அண்ணா அவர்கள் சொன்னது போல மேடைகள் என்பது இரவு நேர பல்கலைக்கழகம். அதிலே பல செய்திகளை தேனை எப்படி தேனி சேகரித்து கொண்டு வந்ததை நாம் சுவைத்து சாப்பிட முடிகிறதோ அது பேச்சாளன் கொடுப்பது போல
படிப்பவன் அதை அவ்வளவு செய்திகளையும் படித்து உணர்ந்து கொள்வது என்பது சிரமம். அதை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவர்களும் பல பேர் நாங்க இலக்கிய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பல பேர் வீடு போயிருந்தாங்க படித்துக் கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது அந்த நிலை மாறி இருக்கிறது. அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருப்பது ஒரு பேச்சாளர் கிடைத்த வெற்றி என்று நான் அருமைங்க. கம்பரை வந்து முற்போக்கு சிந்தனையோட எடுத்து செல்றதா சொல்றீங்கய்யா, அதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன? சிரமம் ஒன்றுமே இல்லை. நான் உண்மையில் கூட நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் புத்தக கண்காட்சி எங்களுடைய கம்பன் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற தலைப்பிலேயே பேசி அது எப்படியானாங்க அது உடோபியா கம்யூனிசம் என்று சொல்லுது. அதுக்காக கம்பெனி கம்யூனிஸ்ட் என்று சொல்ல இயலுமா? அன்றைய சூழலிலே முற்போக சிந்திப்போம். இன்னொன்று, எதையுமே இன்றைய சூழலோடு நாம் பொருத்தி வந்து முற்போக்கு சிந்தனைகளா மக்களிடம் கொண்டு போனால் தான் வெற்றி பெற இயலும். இப்ப ஒரு கம்பனை சொல்லுகின்ற பொழுது 2 சான்று சொல்லணும். முதல் பாடல், கடைசி பாடல். முதல் பாடலிலே அவன் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு இந்தியாவுக்கு தேவையான ஒரு செய்தி சமய நல்லிணக்கம் முதல் பாடலிலே வைக்கிறார். அவனுடைய காலத்தை பாருங்கள். 1000 ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 800, அந்த காலம் நிர்ணயிக்கப்படுது 800 அல்லது 1000 என்று சொல்லுகிறார். ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாலே தில்லை கோயிலிலே கோவிந்தராஜரை தூக்கி கடலிலே எறிந்த காலம் கம்பனுடைய காலம். அங்கே சைவம் தான் இருக்க வேண்டும், வைணவம் இருக்கக்கூடாது என்ற காலம் கம்பனுடைய காலம். அப்படிப்பட்ட காலத்திலே அவன் முதல் பாடலிலேயே சமய பொறையில் சமய நல்லிணக்கத்தை சொல்லுகிறான். உலகம் யாவையும் தாமுட வாக்களும் நீக்கலும் நிறுத்தலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. இது எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து சமயங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் சொல்லி சமயங்களுக்குள்ளே வேறுபாடு கூடாது என்று சொல்லி சமய சண்டையை முதல் பாடலிலேயே இத்தனைக்கும் வைணவத்தை பற்றி பாட வருகிறார். ராமபுரான் வைணவத்திற்குரியவர். அவரை பாட வருகிற பொழுது அந்த ராமனை பற்றி பாடாமல் பொது நிலையில் பாடி அவன் வைத்திருக்கிறான் என்பது ஒரு முற்போக்கு சிந்தனை அல்லவா? இதே ஒரு கதை மூலமா சொல்லுகிற போது நான் மேடையில பேசும்போது கதை மூலமா சொல்லுவோம். ஒரு நடந்த நிகழ்வு, கற்பனை நிகழ்வுதான் அது. எங்கள் ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ஒரு கோயில் இருக்கிறது, இந்து கோயில் இருக்கிறது, ஒரு சர்ச் இருக்கிறது. எங்கள் ஊர் மலைப்பகுதி, கீழே பள்ளத்தாக்கு. ஒரு யானை வந்து விட்டது. அப்ப அந்த யானையை இப்போ ஊர் மக்கள் பொதுவாக வைத்திருந்தார்கள். அதில் சமய சண்டை வந்த உடனேயே அது வழக்கு மன்றத்திற்கு, நீதிமன்றத்திற்கு சென்று அந்த நீதிபதி ஆங்கில ஆட்சி காலம், அவருக்கு இது என்னன்னே புரியாமல் ஒண்ணு செய்யுங்க, சைவ கோயிலுக்கு போகிற பொழுது பட்டை போடுங்கள், வைணவ கோவிலுக்கு அடுத்து மட்டும் போங்கள், நாமும் போடுங்கள், சர்ச்சுக்கு போகின்ற பொழுது சிலுவை போடுங்கள், மசூதிக்கு போகிற பொழுது குறை போடுங்கள் என்று ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டார். யானைக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை இப்படி மாற்றி மாற்றி போட்ட உடனே புண்ணாகி போய் அது கோவித்து கொண்டு வீதி வழியை சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடியது. உடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு யானைக்கு மதம் பிடிச்சிச்சு, யானைக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்னா, அப்ப யானை நின்று திரும்பி பார்த்து சொல்லிச்சு, முட்டாள்களே, எனக்கு மதம் பிடிக்கலடா, மதம் பிடிக்கலடா, மதம் பிடிக்கலடான்னு யானை சொல்லிச்சுன்னு அந்த கதையை முடியும். மதம் யானைக்கு பிடித்தால் காட்டு கழிவு, மனிதனுக்கு பிடித்தால் நாட்டு கழிவு. இதை கம்பன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெல்ல தெளிவாக சமய முறையை சொல்லி இருக்கிறான் என்று இந்த பாடலை சொல்லி ஒரு விளக்கம் இன்றைய சூழலுக்கு பொருத்தி கொண்டு வந்து சொல்லும். அதே போல அவன் எவ்வளவு பெரிய ஒரு முற்போக்குவாதி என்று சொல்ல வேண்டுமோ அவருடைய நிறைவு பாடல் சொல்லுகின்ற பொழுது, அரியணை நம்முடைய ராமன் பட்டாபிஷேகம் நடக்கிறது, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண்கொற்ற குடை கவிக்க இருவரும் கவரி வீச சடையந்தங்கள் மரபுழு கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மௌலி. இது நிறைவு பாடல். இதுவரை எனக்கு தெரிந்து இதுக்கு யாரும் சொல்லாத விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கேட்பவர்கள் தான் சொல்ல வேண்டும். இப்ப அனுமன் என்பவன் யார்? ஒரு அடிமட்டம் தொண்டன், அப்படி வைத்துக் கொள்ளும். குரங்கு அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். வன நரர் என்றுதான் நம்முடைய இவர் சொல்லுகிறார். நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் சொல்கின்ற பொழுது வானரம் என்று சொல்லக்கூடாது, வன நரர், வனத்தில் இருக்கும் மனிதர்கள். அப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, வானரம் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, அடிப்படை தொண்டன். அந்த அடிப்படை தொண்டன் தான் ஒரு அரசினுடைய அடிக்கால், கடைக்கால் என்பதை உணர்த்துவதற்கு கம்பன் அந்த அரியணையை தாங்கி நிற்பவன் யார்? ஒரு அடிமட்ட தொண்டன். இன்றைக்கு எந்த தலைவருமே அடிமட்ட தொண்டன் வீட்டுக்கு செல்வதில்லை.
பணக்கார வீட்டுக்கு சென்றுதான் விருந்து சாப்பிடுகிறார். இது உண்மை. ஆனால் கம்பன் சொல்லுகிற பொழுது அந்த அடிமட்ட தொண்டன் அரியணையை தாங்கி நிற்கிறார். அங்கதன் உடைவாள் பற்ற என்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்யும். அங்கதன் வாலியின் மகன், வாலியை கொன்றவன் ராமன். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவன் கையிலே தன்னுடைய உடைவாளை ஒருவன் ராஜா கொடுப்பானா? ஆனால் கொடுத்து நிற்கிறான் என்று சொன்னால் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் தன் தவறை ஒத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். காந்தியை போல. காந்தி தன்னுடைய தவறை இன்றைக்குமே ஒத்துக்கொள்வார். அதுபோல ராமனே சொல்வதாக கம்பன் பாடுகிறான். இது நீ பொருத்தி எங்க வாலி செத்து கிடக்கா, அந்த நேரத்துல பக்கத்துல நின்று அங்கதன் தன் உடைவாளை கொடுத்து இது நீ பொருத்தி என்றால் ரெண்டு பொருள். இந்த செயலை பொறுத்துக் கொள்ள நான் தவறு செய்து விட்டேன் அவசரத்திலே என்று ஒரு பொருள். இரண்டாவது, ஒரு அரசன் அல்லது சத்திரியன் மூன்று பொருள்களை விட்டு தர மாட்டான். மனைவி, குதிரை, தன்னுடைய சிம்மாசனம், இந்த உடைவாள். அந்த உடைவாளை அங்கதனிடம் கொடுக்கிறான். அந்த அங்கதன் இப்போது அதே உடைவாளோடு பக்கத்தில் நிற்கிறான் என்றால் இந்த தவறை இதுபோல சிந்திக்காமல் செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒருவனை பக்கத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று இனிமேல் தவறு செய்யக்கூடாது இல்லையா? அரசு பொறுப்புக்கு வந்து விட்டான். அங்கு ஆராயாமல் வாலியை கொண்டது போல இங்கே செய்துவிடக் கூடாது என்று அந்த அங்கதன் கையிலே தன்னுடைய உடைவாளை கொடுத்து நிறுத்தி இருக்கிறான் என்று பொருள். கடைசி வரைக்கும் வாங்க. சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி பசிட்டனே புனைந்தான் மவுடி. இதுக்கு தங்கள் என்பதற்கு பாடபேதம் உண்டு என்று கீவாசா சொல்கிறார். சடையன் கங்கை மரபுலோர் கொடுக்க வாங்கி, எப்படி வைத்தாலும் ஒன்றுதான். ஒரு விவசாயி, ஒரு சூத்திரன் அவன் கொடுக்க ஒரு பிராமணன் வாங்கி முடிச்சு விடுகிறான். பார்ப்பனர் தான் முடிச்சு விடுகின்ற உரிமை உள்ளவர்கள். ஆனால் கம்பன் அதை மாற்றி ஒரு சூத்திரனும் அடிமட்ட தொழிலாளி விவசாயியுமான ஒரு குடிமகன் கொடுக்க அந்த அரசன் அந்த முடியை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்வது இன்றைக்கு பொருத்தப்பட வேண்டிய உண்மை இல்லையா? இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் நடத்தினால் வந்து பார்க்க ஆள் இல்லை. வெறும் 3 கிலோமீட்டர்ல ஆட்சித்தலைவர் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார். இங்கே எலிக்கறியை சாப்பிட்டு கொண்டு பாம்புக்குறியை சாப்பிட்டு கொண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற பொழுது இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயி புறக்கணிக்கப்படுகிற பொழுது கம்பன் ஒரு புரட்சி செய்திருக்கிறானா இல்லையா? அந்த விவசாயியினுடைய முன்னோர்கள் கொடுக்க அந்த கிரீடத்தை அரசனுக்கு சூட்டப்படுகிறது என்று சொல்லி ஒரு முற்போக்கை செய்தார். இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டு இது ஜீவாவின் பாணி. அப்பரை பற்றி பேசுகின்ற பொழுது அவரை முற்போக்காக கற்பித்து ஜீவா பேசிய பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வந்தது. ஆனால் ஜீவா செய்துதான் சரி என்று இன்றைக்கு அந்த பொது உடைமை இயக்கமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. என்றால் மக்களை சென்று அடைவதற்கு இலக்கியம் என்றுதான் நமக்கு வழி. அரசியல் மூலம் மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இலக்கியம் மூலம் போகின்ற பொழுது அதே செய்தியை மக்கள் கைதட்டி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவேதான் இப்படி இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு இன்றைய சூழல்களோடு பொருத்தி பார்த்து முற்போக்காக சொல்லுகின்ற ஒரு பாணியை நான் கடை. நன்றிங்கய்யா, அருமையான பதில்கள்ங்கய்யா. இப்ப அடுத்த கேள்விகளுக்குள்ள போயிடலாம். யாராவது கேள்விகள் இருந்தா ஐயா கிட்டயோ என்கிட்டயோ கேட்கலாம். கேள்விகள் இல்லையா? ஆங்கிலத்திலே கூட ஒரு படமொழி உண்டு. கேட்பவன் ஒரு நிமிடம் முட்டாள், கேட்காதவன் வாழ்நாளெல்லாம் முட்டாள். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுல வந்து எனக்கு உள்ள முரண்பாடுகளை வந்து வாழ்க்கையில நான் நெடு நாள கடைபிடித்து கொண்டிருக்கிற பல கொள்கைகளை வந்து உங்களை உரையினால ஒரு கேள்விக்கு உட்பட்டு. சரியா கேட்கல. ஒரு முதல் கேள்வி, நீங்க நடுவுல இருக்கிற போது நீங்க சொல்றீங்க நம்ம மற்ற 2 அணியினருக்கும் இல்லாத ஒரு சுதந்திர கருத்தை சொல்ல முடியும், அதனால வந்து அதைதான் விரும்புவாங்க. அது நல்ல வெளிய கருத்து. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அதை நடுவரா உங்களுடைய கருத்தை சொல்லிருக்கா
இல்லை 2 அணிகள் வந்து பேசியுள்ளதும் முடிவாக அந்த அதாவது அந்த தரவுகளின் முடிவாக. ஆனா ஜுடிஷியரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றோம், the judgment delivered by the judge is not the right one, it may be the right one, but it is delivered on hearing the views of the two parties அப்படின்னா it is not the best judgment சொல்ல முடியாதுன்ற. அது மாதிரி உங்களுடைய கருத்தை நடுவர் கருத்தை சொல்றீங்களா இல்ல 2 அணியினர்களுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில கருத்து சொல்றீங்களா? அது ஒண்ணு. 2வது, நீங்க சொன்னீங்க பாரதிக்கு வந்து அள்ளி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு. நான் அதை படிச்சிருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். சாதாசா வல்லவன் சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு. அவர் அதில் என்ன எழுதுறாருன்னா, பாரதியோட முற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் கவிதைகள்ல இருக்கும், அதெல்லாம் அள்ளி சாப்பிட்ட போது எழுத முடியும். ஆனால் அவர் சுயநிலையில் எழுதிய உரைநடைகளை பார்த்தால்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதி பற்று இல்ல பிற்போக்குத்தனங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது. அது வந்து அவரை பற்றி முடியும். 3வது கருத்து நீங்க சொன்னீங்க, இப்ப வந்து மொழி பற்று அதிகமாகி நாட்டு பற்று குறைஞ்சு போச்சு. வந்து பாடல் தனகணமனை போடும்போது கூட நிறைய எழுந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இதுக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஆள் நான் அந்த மாதிரி அந்த ஜனகணமனை போடும்போது முன்னாடியே எழுந்து போயிடுற ஆளு ஒரு ஆள் இன்னைக்கு இல்லை. 1980 75 எனக்கு அந்த வெறுப்பும் அந்த இதுவும் வந்து அது காரணம் என்னன்னா, இந்த தில்லி அரசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மாநிலங்களில் சரியாக நடக்கவில்லை. அதனால நாம வந்து தனிநாடு வந்தால் மட்டுமே நம்மால் மானத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிற கொள்கையில அன்றைக்கும் இருந்தேன், இன்னைக்கும் இருக்கிறேன். அப்ப நீங்க வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கீங்க. ஆனா நீங்க என்னை விட மிக வயதில் மூத்தவர், அறிவுடையவர். அதனால இப்ப நான் சொல்ற கருத்து வந்து தவறா இல்ல வந்து சரியா அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க சொன்னாங்க. நன்றி ஐயா. முதல் கேள்வி, பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி பேச்சாளர்கள் பேசியதை வைத்துத்தான் நடுவர் தீர்ப்பு தர வேண்டும் என்பது குன்றக்குடி அடிகளார் வகுத்த ஒரு மரபு. அந்த மரபை முழுவதும் கடைபிடிப்பது என்பது சிரமமான ஒன்று. நான் சொல்வது போல நல்ல திறமுள்ள பேச்சாளர்கள் வருகிறார்கள், திறமில்லாத பேச்சாளர்கள் வருகிற பொழுது அந்த இடத்தை நடுவர் தான் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு காலம் வருகிற பொழுது பேச்சாளருடைய செய்தியும் எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தோல் மேலே ஒரு நல்ல தோல் கிடைத்தால் அதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம் இல்லையா? அப்படி சில நேரங்களிலே எங்களுக்கு வாய்ப்பு வருகிற பொழுது எங்களுடைய கருத்துக்களையும் அதற்குள்ளே சொல்லுது. 2வது, ஐயா பேசுவது எனக்கு சரியாக விளங்கல. அந்த 2வது கேள்வி, பாரதி அபின் சாப்பிட்ட பொழுது முற்போக்கு கருத்துக்களை எழுதினாராங்கிற மாதிரி ஒண்ணு கேட்டாங்க. அது அந்த எனக்கு விளங்கல. அதாவது அந்த ஒளி சரியா காதுல இது பண்ண முடியல. 3வது, அந்த திரையரங்குகளையும் இல்லைங்க சார். 2வது கேள்வி வந்து பாரதி அபின் சாப்பிட்ட போது வந்து எழுதின கருத்துக்கள் வந்து முற்போக்கா இருக்கு, மற்ற நேரத்துல வந்து பிற்போக்கான கருத்துக்களை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. பாரதியில ஓரளவுக்கு ஆழங்கால் பெற்றவன் தான். பாரதி 1904 பத்திரிகைக்கு வருகின்ற பொழுது முற்போக்கு சிந்தனையாக இருந்தது. அவன் எழுதின சந்திரிகையின் கதை அப்படின்னு அவனுடைய கதைகள்ல ஒன்று. அதுல விதவை திருமணத்தை வலியுறுத்தி எழுதியிருப்பார். அதெல்லாம் அவனுடைய ஆரம்ப காலை. இன்னொன்னு, இந்த அபின் சாப்பிடுகின்ற பழக்கம் ஏதோ குள்ளச்சாமியார் கூட பழகின பிறகு பாரதிக்கு வரல. பாரதி ஆய்வாளருடைய கருத்துப்படி எட்டயபுரத்திலே அவன் காசியிலிருந்து வந்து எட்டயபுரம் ராஜாவிடமிருந்து பழகின பழக்கம். அவருக்கு அந்த லேகியம் சாப்பிடுகிற பழக்கம் இருந்தது. அதை பாரதி விட்டு விட்டார். பின்னாலே வறுமை கொடுமை அந்த பாண்டிச்சேரியில இருக்கிற பொழுது கடைசி அந்த 3 ஆண்டுகள் அவனுக்கு மிகுந்த நெருக்கடி, 3-4 ஆண்டுகள். அப்பொழுது இந்த சாமியார்களுடைய பழக்கம் அதிகமாகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து அபின் சாப்பிடுகிற பழக்கம், ஒன்று பசியை மறப்பதற்கும் தன் வறுமையை மறப்பதற்கும் அவன் அந்த போய்விட்டான் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த முற்போக்கு கருத்துக்கள் என்பது ஆரம்பத்திலிருந்து வளர்ந்து கொண்டே போகிறான் பாருங்க. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி. நீங்க நம்முடைய கடைசி பாடல் என்று சொல்வது பாரத சமுதாயம் வாழ்கிறது. அது பாரதியுடைய கடைசி பாடல் என்று பாரதி ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பாடல். அந்த பாடல் பாருங்க முழுக்க முற்போக்கம்.
30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லா கேட்கல. கேட்கல. ஐயா நீங்க மியூட்ல இருந்து பேசுறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க மைக் வந்து ஆஃப்ல இருக்கு. கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்க? பாரதி ஆரம்ப காலத்திலிருந்து அந்த முற்போக்கு சிந்தனை கடைசி வரை அவனுக்கு வளர்ந்து கொண்டே போனதே உடைய அபின் சாப்பிட்ட பொழுதுதான் முற்போக்கு என்பது அவருடைய ஆய்வு, ஆசாராவுடைய ஆய்வு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அவன் கடைசி பாடல், முதல் பாடலே வங்கமே வாழி என்று ஆரம்பிக்கிற பாடலையும் சரி, இடையிலே பறையறுக்கும் இங்குதிய புலையறுக்கும் விடுதலை என்று, விடுதலை என்பது அடிமட்ட மக்களுக்கு என்று பாடுகின்ற போதும் சரி, அதே கருத்தை 1921 பாடுகிற பொழுது கடைசி பாடலான பாரத சமுதாயம் வாழ்கவே பாடலில் அதே முற்போக்கு சிந்தனையை இன்னும் வளர்ந்து சொல்கிறார். இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தருநாடு. இவ்வளவு விளைகிற நாட்டுலதான் வறுமை வந்துச்சுன்னா இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என ஜெகத்தினை அளித்துடுவோம் என்று சொல்கின்ற பொது உடைமை சிந்தனைக்கு வளர்ச்சிக்கு போனானே உடைய அவன் தளர்ச்சிக்கு போகும். வேறு கேள்விகள் ஐயா? அந்த மூன்றாவது கேள்வி ஒண்ணு இருக்கு அவருடையது. மொழி பெற்று மேலோங்கி தேசப்பற்று பின்னோக்கி போனது பத்தி சொல்லியிருந்தாரு. திரை திரைப்படங்கள்ல தேசிய கொடி போட்டு அவருக்கு 1980கள்ல அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்ததா சொன்னாரு. அது பத்தி சொல்லுங்க. வெறுப்புனா எப்படி? அது போடுவது குறித்து வெறுப்பா? அவரு கேட்ட கேள்வி, ஏன்னா அவருடைய உச்சரிப்பு எனக்கு சரியா உள்வாங்க முடியல. ஐயா உங்க மூன்றாவது கேள்வியை திரும்பவும் கேளுங்க. கேக்குறேன். அது இல்லைங்க, என்ன கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த மொழி வழி மாநிலங்கள் அப்படின்னு இந்த புறக்கணிக்கப்படுகின்றன அப்படின்றத இன்னைக்கு ஒப்புக்கொள்ளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கும் தென்னாட்டவர்களுக்குன்ற அந்த முக்கியத்துவம் விடுதலை போர்ல கூட இல்லை அப்படின்றதுதான் இது. அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு, விரிவா பேசுறதுக்கு இல்லை. அதனால அன்றையிலிருந்து இன்று வரை இப்ப வஉசியை எடுத்துக்கங்களேன். வஉசி வடநாட்டுல கொண்டாடப்படவில்லை, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அதனால தென்னாட்டவர்கள் அப்படின்றது அவர்களை புறக்கணிப்பது என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கின்றது என்ற அடிப்படையில நாம் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இருப்பது நம்மளுடைய என்ன சொல்ற சுய கௌரவம், தன்மானத்துக்கு இழுக்கு அப்படின்றத உங்களுக்கு பெருஞ்சித்திரனார் பேசினார். நான் பெருஞ்சித்திரனார் வழியில வந்தவன். அதனால எனக்கு அன்றைக்கும் அந்த உணர்வு இருந்தது, இன்றைக்கும் அந்த உணர்வு இருக்கு. அதுல மாறுபட்ட கருத்து இல்லையா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு ஆய்வு செஞ்சேன். எது தலைநகரமாக இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் கூடுதலா இருக்கும். ஆரம்பத்துல கல்கத்தா தலைநகரம், அடுத்து டெல்லி தலைநகரமா இருந்ததுனால நமக்கு இந்த தெற்கே உள்ளவர்களுடைய போராட்டங்கள் வடக்கே கொண்டு போகப்படலை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதுல மறுப்பு எதுவுமே கிடையாது. சென்னை இந்தியாவின் தலைநகரமாக இருந்திருந்தால் நம்முடைய பெருமை அதிகமாக போயிருக்கும். இது ஒரு வரலாற்று பின்னணி, யாருமே சொல்லாத ஒரு செய்தி. நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. வடக்கேயும் இந்திய தமிழ்நாட்டு தமிழருடைய தியாகம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நீங்க சொன்னதுல இன்னொன்னு சொல்ற, பாரதியை பத்தி முற்போக்கு கருத்துக்கள் சொன்ன போது இந்த பாரதம்ன்ற சொல்லாடல அவரு தான் இங்க கொண்டாடுறாரு, வேற யாரும் முதல்ல. பாரதம், அது மாதிரி தந்தையர் நாடு,
அதுக்கப்புறம் வந்து ஆரியவர்த்தம் அப்படின்னு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பேசப்படுகின்ற அந்த சொல்லாடல்களை அன்றைக்கே வந்து பாரதி அவர்கள் நினைக்காத போதே பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இது படித்தேன் நான், அது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தது. அது பிற்போக்குத்தனங்களை சாடும் பொழுது அந்த ஆர்எஸ்எஸ், அதாவது பார்ப்பனர்கள் வந்து பாரதியை கேள்விப்படுத்த, என்ன நீங்க நீதி கட்சிக்காரங்க மாதிரி பேசுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க அதுக்காக என்னை கொண்டு போய் நீங்க நீதி கட்சியோட சேர்த்துறாதீங்க, நான் இந்த இடத்துக்காக மட்டும்தான் இதை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்கு கருத்துக்கே அவர் வந்து முட்டு கொடுக்குற வேலை பண்றாரு. அது அப்புறம் அப்படிப்பட்டவர் வந்து முற்போக்காளர்னு எப்படி எடுத்துக்கிறது? இன்றைக்குள்ள சூழலோடு அதை ஏத்துக்கூடாது. இன்றைக்கு இல்லது ஐயா, அன்றைய சூழலை பத்தி தான் நான் பேசுறேன். இன்றைய கால கண்ணாடி கொண்டு அன்றைய பார்ப்பது என்பது தவறுன்றதை புரிந்தவன் நான் சொல்றது அன்னைக்கே நீதி கட்சி காலத்திலே ஒரு முற்போக்கு கருத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை வந்து பார்ப்பனர்கள் வந்து பாரதி கிட்ட கேட்ட போது, நீங்க என்ன நீதி கட்சிக்காரங்க மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களாம் விளிம்பு நிலை மக்களுக்காக இப்படி பேசுறத பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நான் இதை பேசியிருக்கிறேன், அதனால நான் வந்து அந்த கருத்தோட ஒன்றி போயிட்டேன், பொருள் இல்லைன்றது சொல்றாரு. இது வந்து வேடம் தானே ஐயா. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மரபு. நான் இதை பாரதிதாசன், இந்த விளக்கத்தை பாரதிதாசனை சொல்றாரு. பெரியாருக்கு முன்பே இந்த முற்போக்கு கருத்துக்களை சொன்னவர் பாரதி என்பதால் தான் பாரதி அவரை மட்டும்தான் ஐயர்னு சொல்லுவார், மீதி எல்லாம் பாப்பான்னு தான் சொல்லுவார். ஆனா காரணம் வந்து அவருடைய வாழ்க்கையை நேரடியா பார்த்த பாரதிதாசனே அவர் முற்போக்கு சிந்தனையாளர் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிற பொழுது அவர் காலத்துக்கு பின்னாலே இருக்கின்ற நாம் அதை அந்த எழுத்துக்களை மட்டும், ஏன்னா அன்னைக்கு வச்சீங்கன்னா சவர்கர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அந்த குற்றச்சாட்டை அன்றைக்குள்ள அத்தனை தேச தலைவர்களுக்கும் அது பொருள். ஏன்னா அன்றைக்கு அது மரபு. ஜாதியை சொல்லி சொல்வது, ஆரியவர்த்தம் என்று சொல்வது, இதெல்லாம் அன்றைக்குள்ள கிந்துஸ்தானம் என்று சொல்வது, இதெல்லாம் அந்த மரபுகள். அதை வச்சுக்கிட்டு ஒரு கவிஞனை எடை போடுவது என்பது பொருந்தாது என்பதற்கு பாரதிதாசன் தந்த விளக்கம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பாரதிதாசன் மேலேயே அந்த முரண்பாடு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன், தன்மானம் உள்ள ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு தாசன்ற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கின்றதே வந்து, நான் பாரதிதாசனை நான் மதிக்கிறேன், ஆனா இருந்தாலும் அந்த பாரதிதாசன் கடைசி ஊர்ல அவருக்கு அந்த பேர் வச்சதை வந்து என்னால் ஏற்க முடியல. அது அவருடைய பிற்போக்குத்தனமாவே தான் நான் நினைக்கிறேன். அன்பழகன் இதே கேள்வியை கேட்டுதான் அவருக்கு தான் அவர் விளக்கம் சொன்னார். அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் தான் அவரு பாரதிதாசனே அதை சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாதுங்க ஐயா. அது அவருக்கு கரும்புள்ளி தான். என்னுடைய கணிப்புல அது கரும்புள்ளி தான். ஐயாவுடைய கருத்து அவருக்கு, உங்களுடைய கருத்து அதுல அதுதான் இல்ல, இது பார்வையாளரின் சிந்தனைக்கு தான். அவங்கவுங்க கருத்தை வச்சுட்டு போலாம், அதை வந்து ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பார்வையாளர்கள் கேட்கிற ஆமா அருமையான சிந்தனை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய. ஏன்னா கேள்விகள் தானே, கேள்வி கேட்டா தானே பதில்கள் சொல்ல முடியும். ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட என்னுடைய பார்வையில ஒரு கருத்து தவறுன்னா தவறுனா அது சரியான விளக்கம் தரப்படாத வரையில அந்த கருத்து தவறுன்னு சொல்லிட்டு நான் ஒண்டியா மட்டும் இருந்தா கூட சொல்லுவேன். உலகமே எனக்கு எதிர்த்துனா கூட ஒண்டியா நின்னா கூட நான் சொல்லுவாங்க. ஆனா எதுக்காக அதை சொல்றதுன்னா, ஏதோ என்னுடைய மேன்மை வெளிப்படுத்திக் கொள்றது இல்ல, மக்கள் மத்தியில அந்த கேள்வி உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், அது பரவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான். அந்த நீங்க கடைசியில நீங்க முடிவு சொல்லல அந்த மொழிப்பற்று நாட்டுப்பற்ற பத்தி. அதான் சொல்லலையா, மொழிப்பற்று நாட்டுப்பற்று வேண்டும், நாட்டுப்பற்றும் வேண்டும். பாரதி சொல்றப்ப வாழிய செந்தமிழ். என்னுடைய மொழி, என்னுடைய மனம், இனம், என்னுடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நான் எனக்கு வந்து இந்த தேசிய நாட்டுப்பற்று தேவையான கேள்விக்குறி எழுது. அது சரியா தப்பா? அது அரசியல் கொள்கை முரண்பாடுங்கய்யா. அதுல தவறு. உங்களுடைய அபிப்பிராயம் என்னுடைய அபிப்பிராயம் வேறு வேறு. அது சரி தவறு நம்ம விவாதம் பண்ணோம்னா அது வேறு மேடையெல்லாம் விவாதம் செய்யணும் இல்லையா? நசுக்கப்படலன்னு அது உண்மை. நான் சொல்றேன், அது நீங்க ஏற்றுக்கொள்வது தமிழ் மொழிக்கான சரியான ஏற்றத்தை ஒன்றிய அரசியல் அன்றும் இன்றும் தரவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. ஏன்னா அனைத்து மொழிகளும் செப்பு மொழி 18 உடையால் நம்பாது. அத்தனை மொழிகளுக்கும் சம உரிமை தரப்பட வேண்டும் என்பதுல முழு உடன்பாடு உண்டு. 1930 கராச்சி காங்கிரஸ்ல காங்கிரஸ் இயக்கம் 10 அம்ச திட்டத்துல இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதை ஒரு கருத்தாவே வச்சிருக்கு. நேரம் கடந்துகிட்டே இருக்கு. அடுத்த கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். அதாவது சாட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, நவீன இலக்கியங்களை பற்றிய உங்களின் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது டாக்டர்
பி மோகன் ராஜ் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நவீன இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற போது அது எப்படி சொல்வதுன்னு விளங்கல. கவிதை இல்லையா அல்லது நாவல்கள் இல்லையா, புதின மற்ற சிறுகதைகள் இல்லையா? இல்ல பொதுவாக நவீன ஏன்னா இலக்கியங்கள் பல்வேறு முயற்சிகள் இன்னைக்கு பின் நவீனத்துவ கவிதை என்று வந்து கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு முரண்பாடு என்னன்னு புரியாமல் இருக்கிற ஒரு இது பழைய இது போல இந்த சித்திரக்கவி அப்ப எழுதுவது போல இன்றைக்கு இந்த பின்னவீனத்துவ கவிஞர் நாவல் புரியாமல் சொல்றாருங்க ஐயா, நாவல்னு சொல்றாரு. நாவல்ல பல்வேறு புது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த போட்டி நடத்துவதனால் நிறைய நாவல்களை தொடர்ந்து படிக்கிற வாய்ப்பு வருது. அதுல வீச்சான நாவல்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் வந்ததை விட இன்னைக்கு பெருமாள் முருகனுடைய பிரச்சனையை கிளப்பிய நாவல் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையை வைத்த நாவல்கள். அது போன்ற தொடர்ந்து அது போன்ற பல நாவல்கள் இன்னைக்கு வந்து கொண்டு. இப்ப உதாரணமா உங்களுக்கு வேறு குமரன் சார் முதல்ல கை உயர்த்தினாரு. சார் குமரன் சார் இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். பொன் ஏழுமலை சார் திரும்பவும் கை உயர்த்திருக்காரு. அவர் ஐயாவுடைய அலைபேசி என்ன கேட்டுட்டே இருக்காரு. அன்புமணி சார், நீங்க அவருக்கு கொடுத்துடுறீங்களா? கொடுத்துடலாம். என்ன கேக்குறாருன்னு பாப்போம். அதான் அலைபேசி தான் கேட்டேன், வேற ஒண்ணு. சரிங்க சார். அப்ப நம்ம நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துடலாம். ஒரு அருமையான நிகழ்ச்சி, நல்ல ஒரு படைப்பாளரை இன்னைக்கு நம்ம குழுவுக்கு அறிமுகம் செய்த அன்புமணிக்கு நன்றிகள். ஐயா, நீங்க இறுதியா இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புனா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைவாக நல்ல ஒரு தரமான நிகழ்வு. ஏன்னா எழுத்தாளர்கள் பேச்சாளராக இருப்பது குறைவு. நான் பேச்சாளராகவும் இருந்ததால், வரலாற்று ஆய்வாளராக இருந்ததால், இதையெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு நம்முடைய அமைப்பின் மூலமாக கிடைத்தது. எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு இது. பல்வேறு எழுத்தாளர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தி சின்ன அளவிலே இருப்பவர்கள், பெரிய அளவிலே இருப்பவர்கள் எல்லோரையும் செய்கின்ற இந்த முயற்சி இன்னும் உலகளாவிய அளவிலே பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று மனதார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்தோம். நன்றிங்க ஐயா. எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு அளித்ததற்கும் உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம். வணக்கம். நன்றிங்க.